லக்ஷ்மி சொல்லுங்க. ராஜலக்ஷ்மி சொல்லுங்க. ராஜலக்ஷ்மி நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. ஷார்ட்டா சொல்லி முடிச்சிருங்க. சொல்லுங்க. உங்களை சொல்லுங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க? உங்க இருக்கிற இடம் பேர் என்ன? நான் இருக்கிற இடம் பேர் வந்து பல்லாவரத்துல இருக்காங்க. இப்போ அங்கிருந்து பொருள் கொண்டு வந்து நாங்கள் இப்போ கடையில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ ஒரு குழுவில் வந்து ஆண்கள் குழு பெண்கள் குழு அப்படின்னு 2 குழு சேர்ந்து தான் இந்த கடையை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். அதனால இப்போ வந்து பொருள் கொண்டு வந்து தரது வந்து ஆண்கள் குழுவில் இருக்காங்க. ஆண்கள் குழுவில் இருக்கிறவங்களும் எங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லா கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து எங்களுக்கு பொருள் கொண்டு வந்து தராங்க. அது என்ன பொருள் கொண்டு வந்து தராங்க? குங்குலியம், ஏலக்காய், குருமிளகு, சீவக்காய், இஞ்சி, பட்டை, கிராம்பு, கொடம்புளி, பூந்திக்காய், கஸ்தூரி மஞ்சள், அந்த எல்லா பொருளுமே கொண்டு வந்து தராங்க. இது நீங்க அப்படியே வைக்கிறீங்களா இல்லை இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படியே வைக்கிறீங்களா இல்லை வந்து ஏதாவது வேற மாதிரி அது வேற ஏதாவது செஞ்சு வைக்கிறீங்களா? தேன் வந்து ஒரிஜினல் நாங்கள் வந்து தேன் வந்து அப்படியே கொடுக்குறோங்க சார். இப்போ அங்கிருந்து கொண்டு வர பொருளை வந்து நாங்கள் அப்படியே தான் சேல்ஸ் பண்ணுறோம். எங்களுக்கு இன்னும் சீயக்காய் பவுடராக கேட்குறாங்க. சீயக்காய் அரைக்கிறதுக்கு மிஷின், அதே மாதிரி கஸ்தூரி மஞ்சள் அதை வந்து இப்போ பவுடராக தான் கேட்குறாங்க. அதை அரைக்கிறதுக்குலாம் எங்களுக்கு இன்னும் மிஷின் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, அது என்ன மிஷின்? அது பல்வரைசரா நீங்க சொல்றீங்க? பவுடர் பண்ணுற மிஷின். பவுடர் பண்ணுற மிஷின் அந்த பெருசா இருக்குமே, அந்த ஹைட்டா இருக்குமே, இந்த மாவெல்லாம் அரைப்பாங்கல்ல அந்த மிஷின் தான் சொல்றீங்க? அந்த மிஷின் இல்லை நம்ம கிட்ட இன்னும் இல்லை இல்லைங்களா? இல்லைங்க சார். அதனால நாங்கள் சீயக்காய் காயாவே சேல்ஸ் பண்ணுறோம் சார். இப்போ வர மக்கள் வந்து பவுடராக இருந்தால் நல்லா இருக்கும். அதே மாதிரி சீயக்காய் பவுடர் பண்ணிட்டோம்னா நம்ம ஷாம்பு கூட தயாரித்து சேல்ஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே ஓகே. அப்போ காய் வாங்குறவங்களுக்கு காய் கொடுத்துக்கலாம், பவுடர் கேட்குறவங்களுக்கு பவுடர் கொடுத்துக்கலாம். இப்போ ஷாம்பு வாங்குறவங்களுக்கு நம்ம ஷாம்பு தயாரித்து கொடுத்துக்கலாம் நேச்சுரலாகவே. அது சரி அது சரி. இப்போ இந்த மிஷின் உங்களுக்கு வந்து தேவை இருக்கு. சரி சரி. இப்போ எத்தனை காலமாக இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இது வந்து 2019 இந்த கடை கொடுக்கறதுக்கு முன்னாடியிலேருந்து நாங்கள் இங்கே கிராமத்தில் வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் குழுவுக்கெல்லாம் சேர்ந்து நகராட்சியில் சொல்லி அப்புறம் எங்களுக்கு கடை கொடுத்ததுனால. யார் கடை கொடுத்தாங்க உங்களுக்கு? நகராட்சியிலிருந்து இடம் கொடுத்தாங்க சார். நகராட்சியிலிருந்து இடம் கொடுத்தாங்க. அப்புறம் ராயல் என்ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. கடை பண்ணி கொடுத்துருக்காங்க. வெரி குட் சூப்பர். இப்போ நல்லா போயிட்டு இருக்கு உங்களுக்கு பிசினஸ் வந்து நல்லா போயிட்டு இருக்குங்க சார். அதான் சார் அந்த மிஷின் ஒன்று வேணும், அதை வாங்கி வச்சு அந்த இப்போ நம்ம காயா விற்கிறது அதை வந்து பொடி பண்ணி விற்றா இன்னும் நல்லா போகும். அது பண்ணலாங்க. அதுக்கு நான் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதை நான் எடுக்கணும். இப்போ இந்த ராயல் என்ஃபீல்டு உங்களுக்கு இந்த இது பண்ணி கொடுத்தது வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கு. உபயோகமாக இருக்கு. ஓ வெரி குட். இது எப்போ கடை பண்ணி கொடுத்தாங்க அவங்க? 2020. ஒரு 4 வருஷமா நீங்க இது இருக்க கடை இருக்கு. கடை வந்த பிறகு நல்லா இருக்கு. ஓகே ரைட். இப்போ சாம்பிராணி பவுடர் வந்து இந்த சாம்பிராணி இதா நீங்க செய்யணும்னு விருப்பப்பட்டீங்களா? கம்ப்யூட்டர் சாம்பிராணியே செய்யணும்னு விருப்பப்பட்டீங்களா? இந்த மோல்டு வச்சு அந்த மோல்டு இருக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ் இருக்குங்க? அந்த மோல்டு உங்களுக்கு இருக்கிறதுனால என்ன யூஸ் இருக்கு? அதான் சார் இப்போ நம்ம கட்டியா கொடுக்குறத வந்து நம்ம சாம்பிராணி அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி அந்த மாதிரி பண்ணி விற்றா இன்னும் கொஞ்சம் நல்லா சேல்ஸ் ஆகும் அப்படிங்கிறது. இன்னும் நல்லா சேல்ஸ் இம்ப்ரூவ் இருக்கும். ஆமாம். இப்போ இந்த கடை என்ன பேர்ல நடத்திட்டு இருக்கீங்க? கடை வந்து கல்ராணி பசுமை அங்காடி அப்படின்னு சொல்லி நடத்திட்டு இருக்கோம் வால்பாறையில். இப்போ உங்க இடத்துல இருந்து வால்பாறைக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ், என்ன தொலைவு இருக்கும்? 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர் தானே இருக்குமா? அவ்வளோதான் இருக்கும். வால்பாறை வந்து அது வரைக்கும் 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர் இருக்கும். 10 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து இங்கே வருவீங்க. நீங்க இருக்கிற இடத்துல அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ குடும்பங்கள் இருப்பாங்க? 25 குடும்பங்கள் இருக்கிறாங்க. அந்த குடும்பங்கள்லாம் நல்லா தான் இருக்காங்களா இல்லை ஏதாவது பிரச்சனையோடு இருக்கிறாங்களா? பிரச்சனைன்னா இப்போ அங்கே அந்த மக்களை பொறுத்தளவில் வந்து வீடு இல்லாதது மட்டும்தான் சார் பிரச்சனை. எல்லாம் படிக்கிறாங்க, குழந்தைகள்லாம் நல்லா படிக்கிறாங்க சார். ஆனால் அங்கிருந்து நடந்து வந்து படிக்க முடியாதுங்கிறதுனால வால்பாறை குண்டூரை பள்ளியில் வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க. ஓகே ஓகே. 1ஆம் கிளாஸ்ல இருந்து ஹாஸ்டல் இருக்கு. சரி, அங்கேயே தங்கி வச்சு படிக்கிறாங்க. மக்கள் எல்லாம் படிக்க வைக்கிறாங்களா? குழந்தைகள் எல்லாத்தையும் படிக்க வைக்கிறாங்க. ஓ வெரி குட் வெரி குட். உங்க குழந்தைங்க எல்லாம் அந்த ராஜலட்சுமியோட குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க? எத்தனை குழந்தைங்க? 3 பசங்க சார். பெரிய பையன் 10ஆம் கிளாஸ்ல இருக்கிறான், 2வது பையன் 7, 3வது பையன் 4ஆம் கிளாஸ். சரி, படிச்சுட்டு இருக்காங்க. என்ன படிக்க வைக்க போறீங்க?
அதான் சார் படிக்கிறது வந்து அவங்க விருப்பம். நான் என்னோட விருப்பம் என்னன்னா நம்ம அதான் சார் எந்த இடத்துக்கு போனாலுமே நம்ம மக்களை வந்து காட்டுக்குள்ள இருக்கிறதுனால ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. என்ன மாதிரியா பார்க்கலாம்? என்ன மாதிரியானா தாழ்த்தப்பட்டவங்க மாதிரி பார்க்குறாங்க சார். காட்டுக்குள்ள இருக்கிற அப்படின்னா வந்து தாழ்த்தப்பட்டவங்க மாதிரி தான் பார்க்குறாங்க. எங்க போனாலும் இப்போ ஒரு ஆபீசருக்கு முன்னாடி எங்க போனாலுமே கை கட்டி முன்னதான் அவங்க சொல்றத நம்ம கேட்கணும் அந்த மாதிரி. அதனால யாரா இருந்தாலும் பெரியவங்க சொல்றது கை கட்டி நின்று தானே கேட்டாகணும். நானும் உங்க முன்னாடி கை கட்டி அப்படி இல்லை சார். நாங்க சொல்றது வந்து இப்ப எங்களோட பிரச்சனை இப்படி இருக்கு அப்படிங்கறத போய் சொல்றப்ப வந்து அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. உங்க பிரச்சனை என்ன இருக்குதுன்னு தான் நான் கேட்கறேன், நீங்க ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. அதான் சார் இப்ப எங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறோம் கேட்குறோம். ஆனா அதுக்கு நாங்க தபால் எல்லாமே எழுதி கொண்டு போய் கலெக்டர் ஆபீஸ்ல எல்லாம் கொடுத்தாலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? எந்த ரீசன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த ஒரு ரீசன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்களும் எழுதி கொடுக்குறோம், வீடு கட்டித்தாங்க அப்படின்னு எழுதி கொடுக்குறோம். இப்ப குடி தண்ணீருக்கு ஒரு செக் டேம் கட்டி பைப்பு போட்டு கொடுங்க அப்படின்னு போன மாசம் எழுதி கொடுத்துருந்தாங்க. இப்போ 25 குடும்பங்களுக்காக அந்த செக் டேம் கட்டுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குமா அப்படிங்கிறது நீங்க பார்க்க மாட்டீங்க. நீங்க வீடு கேட்குறீங்க, அது சரி, ஓகே. இப்போ அங்கே 25 குடும்பங்கள் தானே இருக்கு. 25 குடும்பம் இருந்தாலும் பைப்பு போட்டு கொடுத்துருக்காங்க. போட்டிருக்காங்க 25 குடும்பங்கனால அவங்களும் மக்கள் தான் இல்லையா? மக்கள். அதனால நீங்க செக் டேம் வேணும்னு சொல்லி அந்த செக் டேம்னால கட்டினாங்கன்னா அங்கே எத்தனை பேர் பெனிஃபிட் ஆவாங்க? இங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே அது யூஸ் ஆகும். ஒரு குடும்பத்துல ஒரு 4 பேர் இருப்பாங்களா? ஒரு குடும்பத்துல 5 பேர் 6 பேர் அப்படியும் இருக்கும். 5-6 பேர் அப்ராக்சிமேட்டா இருப்பாங்க. சரி சரி, பசங்களை என்ன படிக்க வைக்க போறீங்க அப்படின்னு நீங்க ஒன்றும் சொல்லவே இல்லை. என்னோட ஆசை வந்து என் பையன் கலெக்டரா வரணும், வக்கீலா இருக்கணும், நம்ம பிரச்சனைய அவங்க பேசி தீர்க்கிற ஒரு அதிகாரியா இருக்கணும். ரொம்ப சந்தோஷங்க. அந்த இது இப்போ 3 ஃபேஸ் லைன்ல இருக்கா இல்ல சிங்கிள் ஃபேஸ்ல இருக்குங்க? அந்த கனெக்டிங் ஒரு ஃபேஸ்ல இருக்கா 3 ஃபேஸ் இருக்கா? கரண்ட் பவர் சப்ளை இங்க இன்னும் பவர் சப்ளை போகுது. இங்க இந்த கடைக்கு பவர் சப்ளை. அப்ப பல்வரைசர் மெஷின் கொடுத்தா நீங்க எப்படி நீங்க அது எடுத்துருவீங்க? எழுதி கொடுத்தா கரண்ட் போட்டுருவாங்க சார். எழுதி கொடுத்துருக்கீங்களா? இனிமேல் தான் கொடுக்கணுங்களா? இனிமேல் தான் கொடுக்கணும். சரி, அது கொடுத்து நீங்கள் வாங்குங்க. இந்த பல்வரைசர் மிஷினுக்கு நான் என்னால் எவ்வளோ முடியுமோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம். நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். நான் ஒரு இதில் நான் அந்த மிஷினையும் நான் எடுத்துகிட்டு வரேன். அது இருந்தால் இன்னும் உங்களுக்கு உபயோகம் இருக்கும் மாதிரி கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு வரேன். நான் சொல்கிறது நான் சரி. இந்த கவர்ஸ் கேட்டுருக்குறீங்க, அதையும் நான் இது பண்ணி கொடுத்துட்றேன். அடுத்த விஷயத்தில் நான் வாங்கி கொடுத்துட்றேன். எங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்கிறவங்க. உங்களோட வாழ்க்கையோட டெவலப்மெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். எல்லோரும் சேர்ந்து பாடுபடலாம். சரிதானுங்களேங்க? ரொம்ப சந்தோஷம்.